வணக்கம். முதல்ல நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன் உங்களுக்கு. நான் ஜேஎஸ்கே சதீஷ்குமார், தயாரிப்பாளர். என் நிறுவனம் பேர் வந்து ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன். இப்போ ரீசெண்டாக தரமணி, புரியாத புதிர்லாம் என்னுடைய தயாரிப்பில் வந்த படங்கள். 2 முறை தேசிய விருது வாங்கியிருக்கேன். தங்க மீன்கள் படத்திற்கும் குற்றம் கடிதல் படத்திற்கும். ஒரு 20க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து தயாரித்து ரிலீஸும் பண்ணியிருக்கேன். 2004 தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நான் உறுப்பினராக அங்கம் வகிக்கிறேன். இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று இன்றைக்கி வந்து தொடர்ந்துருக்கேன். அந்த வழக்கு முறையாக பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கி நீதியரசர் முன்னிலையில் வந்து விவாதத்திற்கு வந்தது. எதுக்கான இந்த வழக்கு, அதுக்கான காரணம் என்னன்றதுக்காண்டி தான் நண்பர்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டு. அதாவது தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கிறது வந்து தயாரிப்பாளர் நலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம். இந்த சங்கத்தில் இப்போது சமீபத்தில் வந்து கடந்த 10 ஆண்டில் பார்த்தீங்கன்னா 2009 ராமநாராயணன் அவர்கள் தலைமையில் இருக்கும்போது வைப்பு நிதியும் அதாவது இருப்பு நிதியும், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட 3,60,00,000 பணம் இருந்தது. அவருடைய பீரியட் முடிஞ்சு, அந்த 2 ஆண்டு பீரியட் முடிஞ்சு போகும்போது 4,94,00,000 இருந்தது. அதன் தொடர்ச்சியாக எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர் தலைமைக்கு வரும்போது அந்த தொகை வந்து 4,78,00,000 ஆச்சு. அதை தொடர்ந்து கேஆர் 2 முறை தலைவர் பதவியில் இருந்தார். அந்த பீரியடில் வந்து அந்த தொகை 6,97,00,000 ஆச்சு. அதை தொடர்ச்சியாக வந்து திரு தானு அவர்கள் தலைவராக இருக்கும்போது கடைசியாக அவர் வச்சிருந்த தொகை வந்து 7,53,00,000. இந்த புள்ளி விவரத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த 7,53,00,000 இந்த கடந்த நிர்வாகம் விஷால் தலைமையில் வந்து பொறுப்பேற்கும்போது அவங்கக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. அந்த கடந்த எலெக்ஷனில் நானும் வந்து செக்ரட்டரி போஸ்ட்டு கண்டெஸ்ட் பண்ணி மினிமல் ஓட்டில் வந்து லாஸ் பண்ணேன். இப்போது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சங்கத்துக்குன்னு சில பைலாஸ் இருக்குது, நமக்கு விதிமுறைகள் இருக்குது. அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டணும் அப்படிங்கிறது வந்து பைலா ஆக்ட். அதாவது லேட்டர் நாட் தென் செப்டம்பர் மந்த். அது பிரகாரம் பார்க்கும்போது 2017 டிசம்பர் மாதத்தில் தான் வந்து முதல் கூட்டத்தை வந்து ஒரு நீதியரசர் முன்னிலையில் வந்து அந்த கூட்டம் நடைபெற ஆரம்பித்தது. ஆனால் அந்த கூட்டம் வந்து முழுமையாக நிறைவு பெறலை. அதை வந்து நீதியரசர் வந்து பதிவும் செஞ்சு பொதுக்குழுவே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து அது ஒரு அறிக்கையாகவே வந்து தாக்கல் செஞ்சுருந்தார். அதை தொடர்ந்து வந்து ஒரு 87 உறுப்பினர்கள், அதாவது 50 உறுப்பினர் சேர்ந்தாலே, ரெகுலர் மெம்பர்ஸ் சேர்ந்தாலே வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து கூட்டக்கூடிய தகுதி வந்து ரெகுலர் மெம்பர்ஸ்க்கு இருக்குது. அவங்க ஒரு 87 பேர் வந்து கையெழுத்திட்டு நிர்வாகத்துக்கு கடிதம் கொடுத்து நீங்கள் திரும்ப வந்து இப்போ வந்து பொதுக்குழுவை கூட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் பொதுக்குழு வந்து நடக்கலை. 2வது ஆண்டு, அதாவது 2018 அந்த பொதுக்குழு நடக்கலை. இப்போ கிட்டத்தட்ட பீரியட் முடிய போகுது இந்த மார்ச்சோட. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த 7,53,00,000 நிதி வந்து இன்றைக்கி வெறும் வந்து 30 லட்ச ரூபாய்க்கு சுருங்கி அந்த பணம் வந்து, அதாவது வந்து கையாடல் செய்யப்பட்டதுன்னு சொல்ல வரல, முறையாக பயன்படுத்தப்படலை, முறையாக வந்து உபயோகப்படுத்தப்படலை, நார்ம்ஸை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதாவது வந்து இந்த வைப்பு நிதியை வந்து பாதுகாக்க வேண்டிய இந்த அமைப்பு வைப்பு நிதியை வந்து மொத்தமாக வந்து எடுத்து யூட்டிலைஸ் பண்ணி தேவையான விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் அது விரயமாகவும் தேவையற்ற விஷயங்களுக்கும் பயன்படப்பட்டு. இப்போது இது வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த 2 ஆண்டில் வந்து பொதுவாக வந்து எங்கள் அமைப்புலலாம் என்ன நடக்கும்னா, ஒரு மாதந்தோறும் வந்து ஒரு அஜந்தா என்ன நடந்ததுன்ற ஒரு மீட்டிங் வந்து ஒரு தகவல் வந்து ஒரு சுற்றறிக்கை வரும். அந்த சுற்றறிக்கையும் யாருக்கும் இது வரைக்கும் வந்து 1 மாதமும் வந்ததாக இது வரைக்கும் ரெக்கார்டும் இல்லை. அந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து யாருமே வந்து இவங்க பின்பற்றாமல் விட்டுட்டாங்க. இப்போ எல்லாருடைய கேள்வி வந்து நாங்கள் எல்லாருமே டோட்டலாக வந்து ஒரு பிளைண்ட் டேட்டில் இருக்கோம். இந்த 2 வருஷத்தில் என்ன நடந்தது, இந்த தொகை எதுக்கு பயன்படுத்தப்பட்டது, இந்த மாதிரி பல கணக்கு வழக்குகள் கேட்டு நடுவில் கூட ஒரு சர்ச்சை உருவாகி ஒரு சார்ந்த நபர்கள் எல்லாம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை பூட்டு போட்டாங்க. அந்த நிகழ்ச்சி இப்போ தான் ஒரு நிகழ்வு நடந்தது. இதை தொடர்ந்து வந்து இப்போ இளையராஜா 75 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு விழாவும், அந்த பாராட்டு விழாவே வந்து ஒரு தயாரிப்பாளர் நலனுக்காக நிதி திரட்டும் ஒரு நிகழ்வாகவும் வந்து பண்ண போகிறோன்ற ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிவிப்பே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கே வந்து ஊடகங்கள் மூலியமாக தான் தெரியும். அமைப்பில் இருக்கிற ரெகுலர் மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1250 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முறையாக ஒரு சுற்றறிக்கை கொடுக்கல. பாலிசி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு
அஜந்தா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழுவோட ஒப்புதல் வாங்கி பண்ணணும். எதுவுமே சரிவர நடக்காத ஒரு காரணத்தால் இன்னைக்கு வந்து நான் அதோட சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1250 வாக்காளர் பட்டியலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 வாக்காளர் பட்டியல் வந்து நபர்களுக்கு வந்து வாக்குரிமையே இல்லாதவர்கள்லாம் வந்து வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க இத்தனால. அதனால் பைலா பிரகாரம் அதுக்குன்னு இருக்கிற நாம்ஸ் பிரகாரம் ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணி இதுக்கப்புறம் இவங்க ஏஜிஎம் கடைசி மூமெண்ட்டில் கூட்டுறதை வந்து ஒரு ஜட்ஜோட முன்னிலையில் வச்சு எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சிருக்கணும், அறிவிக்கல, அதை அறிவிக்கணும். அதே நேரத்தில் இளையராஜா ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு எந்த விதமான தடை இல்லை. ஆனால் அதுக்கான அஜந்தா, அதுக்கான பிளானிங் என்ன மாதிரி நாங்கள் வந்து செலவு பண்ண போகிறோம், என்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அதாவது எஸ்டிமேஷன் ஆஃப் ரெவென்யூ இவ்வளோ இருக்கும், இதெல்லாம் யாருக்குமே தெரியப்படுத்தாததால் நீங்கள் இவ்வளோ பணம் இவ்வளோ தொகை இருந்த தொகையை வந்து செலவழிச்சிட்டிங்க. இருக்கிற பாக்கி தொகை சிறு தொகை ஒரு 30 லட்சம் தான் இருக்குது. இதையே நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த சங்கம் வந்து வைப்பு நிதி ஆகட்டும் சேவிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஜீரோ பேலன்ஸ் வந்துடும். அதனால் நீங்கள் இளையராஜா ப்ரோக்ராம் நடத்தணும்னா முறையாக வந்து நீங்கள் வந்து இந்த 7 கோடி ரூபா பணம் ரெவென்யூ வரும்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலிமா ஒரு 7 கோடி ரூபா நிதி திரட்டுவோன்னு. அந்த தொகை முதல்ல வந்து கோர்ட்டில் வந்து காஷன் டெபாசிட்டாக செக்யூரிட்டி டெபாசிட்டாக நம்ம கவுன்சில் பேரில் வந்து அதை செலுத்திட்டு தான் வந்து இந்த ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு அஜந்தா வச்சுருக்கோம். அது இல்லாமல் கணக்கு வழக்கு காட்டாமல் எந்த ஒரு பொதுக்குழு ஒப்புதல் இல்லாமல் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வழக்கு வந்து தொடரப்பட்டு அந்த வழக்கு வந்து வழக்கு எண் முறையாக வந்து 63 CS நம்பர் நீதி அரசர் திரு கல்யாண சுந்தரம் முன்னிலையில் இன்றைக்கி வந்தது. அது வந்து 28ஆம் தேதி அவங்களுடைய ரிப்ளைக்காண்டி ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காரு. 2ஆம் தேதி ப்ரோக்ராம் இன்றைக்கி ஆன்லைனில் வந்து டிக்கெட் விற்பனை இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் என்னை சார்ந்த நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து அதாவது மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்ஸ் எல்லாருமே பிளைண்ட் டேட்டாக இருக்கும், யாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த சங்கம் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களால் உருவாக்கப்பட்டு நலன் காக்கும் ஒரு வெல்ஃபேர் பாதுகாப்பு சங்கமாக இருந்த சங்கம் இன்றைக்கி வந்து ஒரு முறையற்ற நிர்வாகத்தால் இவ்வளோ பிரச்சனைகள் சந்தித்ததால் இந்த இளையராஜா ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த தொகையை வந்து அதாவது இவங்க செலவு பண்ண தொகை அப்படி இல்லைனா இவங்க வரும் இந்த வருவாயை வந்து நாங்கள் ஈட்டுவோன்னு சொல்கிறாங்க. அந்த வருவாயை வச்சு நாங்கள் வந்து இடம் வாங்கி கொடுக்க போகிறோன்றாங்க. இடம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இருந்த வைப்பு நிதியை வந்து முதல்ல வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து கட்டிட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணணுன்றது தான் இன்றைக்கி வந்து இந்த வழக்கோட முக்கியமான ஒரு அஜெண்டா. இதை தெரியப்படுத்தணுன்றதுக்காண்டி தான் இன்றைக்கி வந்து நான் இந்த ப்ரெஸ் மீட்டில் உங்களை சந்தித்து இதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்கு இன்றைக்கி உங்களை சந்திச்சிருக்கேன்.